ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது மைசூர் சீரீஸ். மைசூர் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற மொதல் வீடியோ எதுனா, மைசூரில் தசரா ஃபங்க்ஷன் நடக்கும். இது 10 நாள் நடக்கிற ஃபங்க்ஷன். இதில் கம்ப்ளீட் ஊரும், பேலஸ் மட்டும் இல்லைங்க, கம்ப்ளீட் ஊருமே வெளிச்சத்தில் லைட் வெளிச்சத்தில் மின்னும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக உங்களுக்காக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாங்க நம்மளுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தங்கியிருந்த இடத்துல இருந்து மைசூர் பேலஸ் ரொம்ப பக்கம், ஒரு 2லேருந்து 3 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆனால் நைட்டு லைட்டாக மழை இருந்து, ஐயோ வீடியோ கரெக்டாக கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்லேயே போயிட்டுருந்தோம். முதல்லலாம் டிராஃபிக் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் டிராஃபிக் ஏரியா இருந்துச்சு, அதை நான் இதில் போடலை. அப்படியே நாங்கள் பேலஸ் போய் ரீச் ஆகிட்டோங்க. இதுதாங்க அந்த பேலஸ், மைசூர் பேலஸ். நம்ம நிறைய படங்களில் வர பார்த்துருப்போம். மெயினாக லிங்கா படத்தில் பார்த்துருப்போம், நம்ம ரஜினிகாந்த் நடிச்சிருந்த படத்தில். இப்போ இது லைட்டு போடாமல் இருக்கிறது. இப்போவுமே உங்களுக்கு கொஞ்சம் லைட் வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் லைட்டு போடவே இல்லைங்க இந்த டைமு. அடுத்து தான் பாருங்கள், அப்படியே ஒரு ஃபுல் ஓவர்வியூ உங்களுக்கு அந்த வீடியோவை அப்படியே காணிக்கிறேன். இதுவும் லைட்டு போடுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 50,000 பேராவது வந்திருப்பாங்கங்க இந்த லைட் வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு. இது எப்போம்லாம் இந்த வீடியோ லைட் வெளிச்சம் போட்டிருப்பாங்கன்னா, தசராவில் உள்ள 10 நாளும் இந்த லைட்டு உங்களுக்கு போடுவாங்க. அதுவும் இந்த பேலஸில் போடுற லைட்டு நைட்டு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். இந்த டைம் இதாங்க, இந்த பேலஸே அப்படியே மின்னுது. இவ்வளவு லைட்டு போட்டு இந்த இடத்துல இப்போ நான் உனக்கு வாய்ஸை கட் பண்ணியிருக்கிறேன், இல்லைனா ஃபுல் சவுண்டுங்க. எல்லோரும் சவுண்டு போட்டுட்டு இதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே பேலஸ் முடிஞ்சோடனே சரி சிட்டியை ஒரு ரவுண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஃபுல்லாகவே டிராஃபிக் தான். இங்கே பாருங்கள், ஒரு சாண்ட்ரோக்காரரு என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், ஒரு ஸ்கோடாவில் போய் இடிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஃபுல் டிராஃபிக்கு, இதில் ஹிட் பண்ணிட்டார். அவர் இறங்க கூட செய்யலை, அவர்கிட்ட ஒரு சாரி கூட செய்யலை அவர். ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு கேமராவில் பதிவானது அவருக்கு தெரியாது. 100% இந்த சாண்ட்ரோ வச்சுருக்கிறவருக்கு மேலே தாங்க மிஸ்டேக்கு. ஸ்கோடாக்காரன் இந்த இடத்துல அவங்க நின்று ஆர்கியூவும் பண்ண முடியாது, சண்டையும் பண்ண முடியாது. சரி, அவங்க வாக்கில் கிளம்பிட்டாங்க. போலீஸ் யாரும் இந்த இடத்துக்குள்ளெல்லாம் வரதே இல்லைங்க, ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இருந்துகிட்டு அப்புறம் நம்மளுக்கும் பார்த்துட்டு தான் இருந்தோம். சரி ஓகே விடுங்க, வேறு என்ன பண்ணுறது. அவங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், நம்மளுக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி அவர் பாக்கில் வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. சரி போங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இங்கே பாருங்கள், அப்படியேங்க கம்ப்ளீட்டு ஊரும் லைட்டு போட்டு விட்ருக்காங்க. சூப்பராக போயிட்டுருக்குதுங்க. ஒவ்வொரு கடைகள்லேயும் லைட்டு போட்டிருக்காங்க, எல்லா ஸ்ட்ரீட்லேயும் லைட்டு போட்டிருக்காங்க. அப்படியே மின்னுது, ஊரே மின்னுதுங்கிறான். அந்த பேலஸை சுற்றி குறைஞ்சது ஒரு 4 வளையத்துக்கு இந்த லைட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இது பேலஸுக்கு நேராக பின்னாடி உள்ள ரோடு. பார்த்துட்டே வாங்க அப்படியே.
அதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து இல்லைடா வீடியோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக்கும் இருந்துச்சு இந்த இடத்துல நைட்டு. ஏன்னா பேலஸ் லைட்டு முடிஞ்ச உடனே எல்லாருமே வந்து வெளியில் எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் இத்தனைக்கும் வந்து 4x ஸ்பீட்லேயாங்க போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. எல்லா சைடும் லைட்டுங்க. அந்த சைடும் லைட்டு, இந்த சைடும் லைட்டு. நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே லைட்டு போட்டிருக்கிறாங்க. பார்க்குற இடம் இது ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டு டேக் ஓவர் பண்ணி பண்ணுற இந்த 10 நாளும். நீங்கள் மைசூருக்கு எப்போயாவது போகணுன்னு சொன்னால் ஆல்ரெடி அங்கே பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. அதில் இந்த லைட்டிங்கும் வந்து பார்க்க போனீங்கன்னு வச்சுருங்களேன், இன்னும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், ஒரு மரத்தை கூட விடலை. எல்லா மரத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான தீம் மாதிரி பண்ணியிருக்காங்க லைட்டிங்கு. நீங்கள் 10 நாள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது எல்லாமே பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாவோட மணி மண்டபம் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. அதுலேயும் லைட்டு போட்டிருக்காங்க. நிறைய பேர் வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம மாதிரி யூடியூபர்ஸும் நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து தசரா டைம்லேயே வந்து மைசூர் விசிட் பண்ணுங்கள். மற்ற இடம் மாதிரி ஓவர் க்ரௌடாகலாம் ஆகாதுங்க. தசரா டைமில் க்ரௌடு இருந்தாலும் ஒன்லி அந்த பேலஸை சுற்றி தான் கொஞ்சம் க்ரௌட் இருக்கும் தள்ளி, மற்றபடி சிட்டி எல்லாமே நல்ல ஃப்ரீயாக இருக்குங்க. இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் 2 விஷயம் கண்டிப்பாக பார்க்க போகிறாங்க. ஒன்று வந்து அண்டர் கிரவுண்டு ஜெயிலு, திப்பு சுல்தான் கட்டின அண்டர் கிரவுண்ட் ஜெயிலு. அது உண்மையிலே ஒரு பயங்கரமாகவும் ஆச்சரியமான ஒரு ஜெயிலாக இருக்குதுங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு அண்டர் கிரவுண்டு ஃபிஷ் அக்வேரியம் ஒன்று வச்சுருக்கிறாங்க மைசூரில். எனக்கு தெரிஞ்சு ஏஷியாலே அது மட்டும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனே ஒரு அமுக்கிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். Until then, take care. Bye bye.